இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசை இருக்கா? அதுவும் குவாலிட்டியாக, அதுவும் ஒரு நல்ல குவான்டிட்டியில், கரெக்டான குவான்டிட்டியில் இவ்வளோ சாக்லேட்ஸ் தராங்களா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. சரி, நானும் கடைக்குள்ளே போய் பார்த்தேன். இந்த ஒரு கடை பேர் தான் எம்என்என். ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா 1942 இந்த கடை இருக்குது ஊட்டியில் இங்கே. ஸோ எல்லா சாக்லேட்ஸும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது நான் சொல்லணும். ஸோ கடைக்குள்ளே போனேன். அவங்க லோகோ அவ்வளோ அழகாக பெருசாக போட்டிருந்தாங்க கோல்டன் கலரில். ஸோ லுக்கியாக இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் கடை பார்த்தா நிறையா இருக்குது. என்னென்னமோலாம் வச்சுருக்காங்க. என்னென்ன பக்கத்தில் போய் பார்த்தா சாம்பிளுக்கு நிறையா சாக்லேட்ஸ் வந்து டேஸ்ட் கொடுக்குறாங்க. அதில் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது வாங்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறது சாம்பிள்ஸுக்கு கிடையாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற சாக்லேட்ஸ் மட்டும் தான் சாம்பிள். ஸோ இங்கே இருக்கிறது வந்து சாம்பிள்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் சாம்பிளுக்கு நிறையா சாப்பிட்டு பார்த்தேன். எல்லா சாக்லேட்டும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஹை வெரைட்டி சாக்லேட்ஸ்னு சொல்லுவாங்க இது. ஸோ இவங்க அது ஓனாகவே தயாரிக்கிறது இது எல்லாமே. ஸோ இந்த ஒரு சாக்லேட்ஸில் நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட் வைஸு. 100க்கு 98% சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் இது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சாக்லேட் வந்து யாருமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த கடைக்கு போன சாக்லேட்ஸை சாப்பிடாம மறந்துடாதீங்க. கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஸோ டிஸ்பிளேல அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் இன் ஷேப்பில் கோல்டன் கலரில் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று வாங்கினேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட் வைஸு. அதுக்கப்புறம் பாக்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா கலெக்ஷனும், அதாவது எல்லா சாக்லேட்டும் ஒரே கலெக்ஷனில் வச்சுருந்தாங்க சாக்லேட்ஸு. ஸோ அது நான் என் ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டு போனேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லுக்கியாக இருக்குது எல்லா சாக்லேட்ஸும் பார்க்குறதுக்கு. செம்மையாக இருந்துச்சு. ஸோ நான் அதில் ஒரு பாக்ஸ் வாங்கினேன். ஸோ எல்லாமே ஒரு டேஸ்ட்டு ஒரு பீஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு பாக்ஸ் வாங்கினேன். இது மாதிரி இல்லாமல் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ்ல நிறைய சைஸ் இருக்குது. இப்போது நீங்கள் ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்க, ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்க, நான் ஊட்டிக்கு வந்து சாக்லேட்ஸ் வாங்கணும், உங்களுக்கு ஆசையாக இருக்குது வாங்கணும், அவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்கணும் ஆசை இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச குவான்டிட்டி அண்ட் அமௌண்ட்லேயே இங்கே சாக்லேட் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. இந்த சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் உங்கள் பட்ஜெட்டு, உங்களுடைய டேஸ்ட் தகுந்த மாதிரி எல்லாருக்கும் போய் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் ஸ்கூலில் யாராவது இருந்தாங்கன்னா, காலேஜில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் வாங்கி கொடுங்க. ஸோ உண்மையில் அவ்வளோ குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இவங்ககிட்ட. ஸோ சின்ன சின்ன சாக்லேட்ஸ்லேருந்து பெரிய பெரிய சாக்லேட்ஸ் வரைக்கும் அழகாக பாக்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்லேயே, ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்லேயே உங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன அமௌண்ட்டில் வேணுமோ அப்போயே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். போய் வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்கும்போது இங்கே நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. ஊட்டிக்கு வந்தீங்கன்னா காஃபி, ஸோ காஃபியில் இருக்கிற கூட சாக்லேட் வச்சுருக்காங்க. ஸோ காஃபியில் கூட ஃப்ளேவர்ஸ் இருக்குது உங்ககிட்ட. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய கடைன்னு. நான் ஃபேமிலியோட வந்து எல்லாமே வாங்கிட்டு போனேன் இங்கே. ஸோ நான் அப்படியே கார் எடுத்துகிட்டு ஃபேமிலியோட வந்தேன். கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருந்துச்சு. கடை கொஞ்சம் நல்லா எல்லாத்துலேயும் ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் நான் வந்தேன். மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கிட்டு போங்க. மறக்காம ஃபுட் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபுட்டோட சஜஷன் பண்ணுறேன். தேங்க்யூ, டாட்டா.